ஆட்சிக்கு வந்த பிறகு 65% வரை மின் கட்டணத்தை உயர்த்தியும் வாரியத்துக்கு 2 மடங்கு நிதி வழங்கியும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதாக குறிப்பிடுவது ஏன் என கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மின்சாரத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அனுமதிக்கப்பட்ட 1,50,000 பணியிடங்களில் சுமார் 60,000 பணியிடங்கள் காலியாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் மின்மாற்றி மின்பாதை பராமரிப்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திமுக ஆட்சியில் மின் கட்டண உயர்வால் பொதுமக்கள் முதல் தொழில் புரிவோர் வரை மிகவும் சிரமப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என போராடியவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாயை கூடுதலாக பெறுவதாக பெயர் எடுத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக உறுப்பினர் பேசும்போது தொடர்ந்து பேரவைத் தலைவர் குறுக்கிட்டதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டிய நிலையில் அவருக்கு பேச வாய்ப்பளிக்காத பேரவைத் தலைவரின் நடவடிக்கையை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்.